இன்னைக்கு நம்ம செய்திக்குள்ள கடந்து போகிறோம். ஆமென். அதாவது இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், God's impossibility. அதாவது தேவனால் கூடாத காரியங்கள் என்னென்ன என்பதை நாம் பார்க்க போகின்றோம். இவ்வளவு வருஷம் நீங்க கேட்ட பிரசங்கங்கள் எல்லாம் தேவனால் என்ன கூடும் என்றுதான் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், அல்லது தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை என்ற தலைப்பில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நேற்று இரவு 1:30 மணி வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்போ கர்த்தர் பேசின சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஆண்டவர் என்கிட்ட, அதாவது அந்த ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது உள்ளத்துல பேசின காரியம், எப்ப பார்த்தாலும் நீங்க வரீங்க, உங்களுக்கு முடியாதுன்ற விஷயத்தை மட்டுமே என்கிட்ட சொல்றீங்க, எனக்கு முடியாத பல விஷயங்கள் வேதத்துல இருக்குதே, அதை பற்றி ஒரு நாளாவது நீங்க சிந்திச்சிருக்கிறீங்களா, என்கிட்ட கேட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அது உணர்த்தப்பட்டதுனாலதான் இந்த செய்தியை இன்னைக்கு நான் சொல்றேன். God's impossibilities. சில காரியங்களை தேவன் செய்யவே மாட்டார், செய்ய முடியாது என்றால செய்ய மாட்டார். Because it is against the attribute of God or God's nature. அது தேவனுடைய பண்புகளுக்கு எதிராக இருக்கிறபடினா நம்மளால அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கர்த்தரால செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு நம்ம கேள்விப்பட்ட நாம, என்னென்ன காரியங்கள்ல இன்னும் ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கிற விஷயங்களும் இருக்குது, முடியாதுன்னு சொல்ற விஷயம் இருக்குது. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு பேர் சந்தோஷமா நீங்க இந்த செய்தியை கேட்க போறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொன்னீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். இந்த பிரசங்கம் இன்னைக்கே உங்களுக்கு புரிஞ்சிட்டா நல்லது. கடைசி காலத்துல புரிஞ்சா எனக்கு தெரியாது. ஏன்னா சத்திய வசனங்களை ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் கிட்டத்தட்ட ஒரு 11 காரியங்களுக்கு மேல எனக்கு இருக்குது. நிறைய விஷயங்களை பேசலாம். கர்த்தரால எது செய்யக்கூடாத காரியங்கள் அப்படின்னு பார்த்தால் அநேக விஷயங்களை பேசலாம். பட் ஆவியானவர் எனக்கு உணர்த்தின சில காரியங்களை உங்களோடு கூட நான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒண்ணு, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 42. வேதத்தை திருப்பினீங்க அப்படின்னா அதுல ஒரு வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. 8ஆம் வசனம், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். It is highly impossibility of God's nature. அந்த வசனத்தை தொடங்கும் போதே ஆண்டவர் எப்படி தொடங்குறாரு? நான் கர்த்தர், I am God. இன்ட்ரோடக்ஷனே பாருங்க. இப்போ ஒரு பிள்ளை ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து சொல்லுது, I am your child அப்படின்னு சொல்லுது. அப்படின்னாலே அந்த குழந்தை என்ன சொல்ல வருதுன்னா, என்ன தவிர வேறொருத்தர் உனக்கு செல்லமா இருக்க முடியாது என்பதை உணர்த்த வருகிறது. இப்ப கர்த்தர் இந்த வசனத்துல என்ன சொல்ல விரும்புறார்? I am God அப்படின்னா அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய எதுவுமே God இல்லைன்றதை இந்த ஒரு வசனத்துல தெளிவுபடுத்துறாரு. ஒரு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து சொல்றாரு, இது என்னுடைய நாமம், இது என்னுடைய பேரு. எப்ப என் பேருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, என் நாமத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மகிமைய நான் வேற ஒருவருக்கும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இதுல எனக்கு கட்டாயப்படுத்தாது அப்படின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இது எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மகிமை, என் பேருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மகிமை. இந்த அளவுக்கு உறுதியா தேவனால் கொடுக்க முடியாத, செயல்படுத்த முடியாத காரியங்கள் பைபிள்ல இருக்குதா? இருக்குது. இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பல நேரத்துலங்க நம்ம தேவனுடைய மகிமையை திருடுறோம். தேவன் செஞ்ச எல்லா நன்மைகளையும் மறந்துட்டு, நான் செஞ்சேன், என்னாலதான் அப்படி நடந்துச்சு, நான் தான் இதுக்கு காரணம், நான் தான் முக்கியம், நான் தான் இப்படி அப்படின்னு தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த மகிமையை திருடுகிறவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். அதாவது அவருடைய நாமத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை இன்றைக்கு ஆவிக்குரிய மக்களாகிய நாம் கொடுப்பதில்லை. ஏனோ தெரியல. ஆண்டவர் நமக்கு புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லி கொடுத்தாரு? அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றார்.
இன்றைய ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, தங்கள் பெருமையை சொல்லுவதற்கு தான் தங்களுடைய காலங்களில் நேரங்களையும் அதிகமாய் செலவிடுகிறார்கள். தேவனுடைய திருச்சபையை ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளும். கர்த்தருடைய மகிமை அப்படின்றது ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அந்த யூனிக்னஸ் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்தை வேற ஒருத்தருக்கு கொடுக்கிறதுக்கு என் தேவனுக்கு விருப்பம் இல்லை. இதை புரிஞ்சுக்கீங்க. ஆமென். அதனால்தான் தெளிவா கமாண்ட்மெண்ட் கொடுக்கும்போது சொல்றாரு, என் நாமத்துல, என் பேர்ல எந்த ஒரு உருவத்தையோ எந்த ஒரு உருவத்தை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, வார்ப்பிச்சிடாதீங்க. பிகாஸ் இட் இஸ் மை இஷ்யூ. அதாவது இது என்னுடைய காரியம், இது என்னுடைய, இட் இஸ் மை டிசிஷன், இது என்னுடைய விருப்பம். இது நான் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இதுதான் பிடிக்கும், நீ அதுக்கு மாறிக்கோ. ஒரு அழகிய சொல்லுங்க. ஆமென். அடுத்து சொல்றார் பாருங்க, என் துதியை விக்கிரகங்களுக்கு நான் கொடை. ஏன்னா நான் உயிருள்ளவர். நான் உயிருள்ளவரா இருக்கிறதுனால உயிரில்லாத ஒரு பொருளுக்கு என்னுடைய துதியை நான் கொடுப்பதற்கு நான் விரும்ப மாட்டேன். ஆமென். அப்படிதான் உயிருள்ள ஒரு கடவுள் நமக்கு இருக்கிறார். கர்த்தர் அவருடைய நாமத்தை சொல்றார். அந்த தெய்வம் நமக்கு போதுமானவரா இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அவருடைய அந்த மகிமையை வேற ஒண்ணுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல நம்ம நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அப்படி நிர்பந்தித்தால் நாம் இந்த உலகத்துல இருக்க வேண்டிய, வாழ வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சந்தோஷம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சோ ஆண்டவருடைய மகிமையை நம்ம திருடக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை நம்ம கொடுக்கணும். கமாண்ட்மெண்ட்ல சொல்லும் போது திருப்பி சொல்றாரு பாருங்க, என் நாமத்தை வீணில வணங்காத அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பேருக்கு ஒரு மரியாதை இருக்குது, அந்த பேரை காப்பாத்திக்கும். அந்த பேரை வீணில சின்ன சின்ன ஒரு காரியத்துக்கெல்லாம் கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் பண்ணாரு, அப்படி என்ன பண்ணாத, என் நாமத்துக்கு இருக்கிற அந்த மகிமை, அந்த மகிமையை புரிஞ்சிக்காம நீ அதை மதிப்பு குறைச்சி எடை போட்டு அந்த நாமத்தை தூஷிக்கிற மாதிரி எந்த காரியத்தை செஞ்சிடாத அப்படின்னு சொல்றார். ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்களினால் தேவநாமம் தூஷிக்கப்படுகிறதா, தேவநாமம் மகிமைப்படுத்தப்படுகிறதா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆமென். சோ முதல் காரியத்திலேயே என் உள்ளத்தை ஆண்டவர் உடைச்சார். அப்ப எந்த அளவுக்கு நான் இனி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், எந்த அளவுக்கு இனி ஆண்டவருக்கு நம்ம துதியை செலுத்தணும். அவரே சொல்றார், என் ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என்ன துதிக்கிறதுக்கு தான் உன்னை படைச்சேன். ஆமென். நம்ம என்ன நினைச்சிட்டோம், நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்குள்ள போயிட்டோம். பணம் எதுக்கு? இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் தான். பொருள் எதுக்கு? இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் தான். சொத்து எதுக்கு? இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் தான். உயிர் சரீரத்திலிருந்து வெளியில வந்துட்டா இந்த உலகத்துல தேவன் கொடுத்த எந்த ஆசீர்வாதத்தையும் நீங்க நிரந்தரம் அனுபவிக்க முடியாது. பட் நிரந்தரமான ஆசீர்வாதம் இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன், அவரோடு கூட இருக்கக்கூடியது. அங்க என்ன பண்ண போறோம்? என் ஜனம் என் துதியை சொல்லும். துதிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறார். பர்பஸே அதுதான். அவரை மகிமைப்படுத்தணும், அவரை உயர்த்தணும், அவரை போற்றணும், அவரை மேன்மைப்படுத்தணும். அதுதாங்க தேவனுடைய சித்தம். அப்போ தேவனால கூடாத காரியம் ஒண்ணு இருக்கும் அப்படின்னா, அவர் மகிமைய, அவருக்கு துதிய வேற எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் இம்பாசிபிலிட்டி ஆஃப் காட். ஆமென். இரண்டாவது காரியம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 55ஆம் அதிகாரத்திலே விரைந்து வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே 7, 8 ஆகிய வசனங்களை நான் குறிப்பெடுத்து வாசிக்க விரும்புகின்றேன். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். 9ஆம் வசனத்திலே, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அடுத்த ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், இங்க பார்ப்ப, என் வழி தனி வழி. இது இன்னைக்கு நேற்று சொன்னதுல உலக தோற்றம் முதல் கொண்டு அவர் சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை. உன் வழிக்கு என்ன இழுக்காத, என் வழிக்கு முடிஞ்சா நீ வரப்பார்.
தேவ சித்தத்தை நீ மாற்ற முயற்சி பண்ணாத, தேவ சித்தத்துக்காக உன்னை நீ மாற்றிக்கொள். உன் விருப்பத்துக்கு தேவனை இழுக்கணும்னு நினைக்காத, தேவனுடைய விருப்பத்துக்கு நீ அவரிடத்துல கடந்து செல்றவனா மாறு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய நேரத்துல நம்ம தேவ சித்தத்தை நம்ம விருப்பத்துக்கு வளைக்க முயற்சி பண்றோம். ஒரே ஒரு உதாரணம் தான் நம்ம சொல்ல முடியும். தரப்புல நின்ன ஆண்டவர் கண்டிப்பா மனம் மாறிடுவாரு. எதுக்கு மாறுவார்? எதுக்கு மாறணுமோ அதுக்கு கண்டிப்பா மாறுவார். ஆனா எல்லா விஷயத்துக்கும் நான் அவரை என் வழிக்கு கொண்டு வருவதற்கு, நான் அவரை நிர்பந்திக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. இங்க பாருங்க, ஆண்டவர் வந்து பிக்ஸ் பண்ணிட்டார் மைண்ட்ல. ஒரு காரியத்தை பிக்ஸ் பண்ணிட்டா அவர் யாருமே மாற்ற முடியாது. அவருக்கு யாரு போதிக்கவும் முடியாது. அவருக்கு யாரு போய் கற்றுக் கொடுக்க முடியும்? அவருக்கு யாரு போய் சொல்லிக் கொடுக்க முடியும்? யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அவர் முடிவு பண்ணா அவர் சொன்னதை செய்வார். அதனாலதான் பைபிள்ல சொல்றாரு, நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும் அப்படின்றார். முடிஞ்சா தேவனுடைய வழிக்கு உன் வழியை மாத்திக்கோ. தேவனை உன் வழிக்கு கொண்டு வருவதற்கு நீ முயற்சி செய்யாத. அது வீண் பிரயாசம். அது உனக்கு கஷ்டம், அது உனக்கு வேதனை. ஒரு நாள் அது உனக்கு வருத்தத்தில் முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம நிறைய நேரத்துல தேவ சித்தத்தை வளைக்க முயற்சி பண்றோம். கடவுள் நம்ம வாழ்க்கை குறித்து ஒரு நல்ல ஒரு பிளான் வச்சிருக்கிறாருங்க, ஒரு நல்ல திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் ஒருவேளை கடினமான பாதையா இருக்கலாம், தேவைகள் உள்ள பாதையா இருக்கலாம், கஷ்டங்கள் நிறைந்த பாதையா இருக்கலாம், கண்ணீர் நிறைந்த பாதையா இருக்கலாம், அல்லது வேதனைகள் நிறைந்த பாதையா இருக்கலாம். ஆனாலும் தேவன் வழி நடத்துகிற அந்த வழியில் என்ன பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அது தேவனுடைய சித்தம். நம்ம பிரச்சனைகளை கண்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? வழி விலகி நம்முடைய மாம்சீக முடிவுகளுக்கு நாம் கடந்து போவோம். அது பிற்காலங்களிலே வேதனையை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, பல காரியங்களை இப்படி யோசிச்சிருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே, ஆண்டவர் அப்படி செஞ்சா நல்லா இருக்குமே. ஆண்டவர் சொன்னாருப்பா, உன் வழி கொஞ்சம் ஓரத்தில் வச்சது, எனக்கு தெரியும் உன் வழி என்னன்னு. ஆமென். எனக்குன்னு ஒரு வழி இருக்குது, நான் உன்னை நடத்தணும்னு தீர்மானித்த வழி அது. அவர் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கிறார் ஏற்கனவே. அவர் ஒரு பிளான் போட்டு அதை அப்ரூவ் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு இடம் வாங்குறோம், காட் ஒரு பிளான் போட்டு அந்த இடத்துல இப்படிதான் கட்டணும்னு முடிவு பண்ணி வச்சுட்டு, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒரு பிளானை போட்டு எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட வைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கட்டுனா நான் சொல்ற மாதிரி கட்டு, என்னோட பிளான் படி கட்டு. அப்படி இல்லையா, அந்த லேண்ட்ல உட்காரு. ஆமென். அங்க ஒரு ஆமணக்கு செடி முளைக்கும், அந்த நிழல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எந்திரிச்சு போ அப்படின்ட்டாரு. யாரு? யோனா தீர்க்கதரிசிய. ஆமென். அவர் மன்னிக்கணும்னு முடிவு பண்ணார், மன்னிப்பார். அவர் வழியை நீங்க மாத்தணும்னு நீங்க முயற்சி பண்ணாதீங்க. முயற்சி பண்ணீங்க இருக்க மாட்டீங்க. முடிஞ்சா உங்க வழியை மாற்றி அவருடைய வழிக்கு போங்க. It is highly impossible to change God's desire. தேவ சித்தத்தை மாத்தணும்ன்ற முயற்சியை என்னையோட விட்டுருங்க. ஆமென். என் விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும். என்னுடைய வாஞ்சை அல்ல, உம்முடைய வாஞ்சை நிறைவேறட்டும். இந்த எண்ணம் என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்னைக்கு தான் நீங்க கரெக்டான ஒரு தேவ சித்தத்துக்குள்ள வழி நடத்தப்படுகிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட நான் பேசணும் அப்படின்னு, மூணாவது காரியத்தை உங்களோடு கூட நான் பேசுறேன். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 முடியுள்ள வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 முடிய உள்ள வேத வசனங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் செய்யக்கூடாத, செய்ய மாட்டேன்னு சொல்ற ஒரு விஷயத்தை நான் உணர்ந்தேன். என்ன அப்படின்னா, அவர் சித்தத்தை செய்யாதவங்க கிட்ட அவருக்கு டீலே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
There is no relationship between God and you when you stop to do God's design. தேவ சித்தத்தை செய்யறதை நீ நிறுத்தின பட்சத்தில் உனக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்றத உறவை அத்து விடுறது. இது என்னதுங்க உறவை அத்து விடுறது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, செத்தம் நீ மூஞ்சில முழிக்க கூடாது, நான் மூஞ்சில முழிக்க மாட்டேன். அடிக்கடி சொல்லுவேன் பிரசங்கத்துல. அதான் செத்துட்டு நான் அப்புறம் முழிக்கிறது, யாரும் முழிக்க முடியாது. ஆனா இங்க ஆண்டவர் உறவை அத்துட்டு தான் போறேன்றார். என்னன்னு சொல்றாரு, இவர் பிதாவின் சித்தத்தை செய்யாம சும்மா பிசாச துரத்துன, அற்புதங்களை செஞ்ச, தீர்க்க தரிசனம் சொன்னா வந்து நிக்காது. இந்த சட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்து என்கிட்ட நிக்காது. இந்த சர்டிபிகேட்ல எனக்கு தேவையில்லை, இந்த சட்டியும் தேவையில்லை, இந்த சர்டிபிகேட் எனக்கு தேவையில்லை. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன். என்ன குவாலிஃபிகேஷன்? என் பிதாவின் சித்தத்தை செய்தியா செய்யலையா? It is highly impossible for me to allow you into the kingdom of the Lord. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உன்னை பிரவேசிக்க செய்வது என்னால் இயலாத காரியம். இதெல்லாம் அங்க போய் சொல்லுவீங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. ஆமென். கஷ்டப்பட்டு இங்க இருந்து பஸ் ஏறி போய் அங்க ஒரு ஊருக்கு போன உடனே அங்க அவங்க சொல்றாங்க, இப்போ உங்களை அனுமதிக்க முடியாது, இப்போ நீங்க அட்மிஷன் இல்லை, நாளைக்கு தான் வரணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். திரும்பி வர முடியாத ஒரு இடத்துல போய் அப்ப செத்து நம்ம தேவராஜ்யம் போகுமோ கடைசி கட்டத்துல சொல்ல, உலக தோற்றம் முதல் கொண்டு இதே தான் சொல்றார். நீ பார், பிதாவின் சித்தத்தை நீ செய். நான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றவனுங்க, இதனால ஆண்டவர் சந்தோஷம் அடைவாருங்க. ஆத்துமாக்கள் விடுதலையானதை குறித்து சந்தோஷப்படுவார். பட் வாட் அபவுட் யூ? இந்த சர்டிபிகேட்ல வச்சுட்டு நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம் இல்ல, ஆமா உண்மைதான். ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்டு 1000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அற்புதங்களை செஞ்சீங்க, ஆமா. முடவர்களை நடக்க வச்சீங்க, குருடர்களை பார்வையிட செஞ்சீங்க, குஷ்டரோகிகளை சுகமாக்குனீங்க, எல்லாமே பண்ணீங்க. இப்ப என்ன நடக்குது? குஷ்டரோகிகளை பார்த்துட்டு என்ன செஞ்சீங்க? அவங்க எல்லாம் சுகமாயிட்டாங்க, அவங்கள பரலோகம் போயிட்டாங்க, அவங்கள அற்புதத்தை பெற்றுட்டாங்க, அப்போ அவங்கள நன்மையை பெற்றுட்டாங்க. நீங்க நாங்க இனி பிதாவின் சித்தத்தை செய்யல. ஆண்டவர் சிம்பிளா சொல்றாரு, உன்னை எனக்கு யாரும் தெரியாதுப்பா, சாரி. ஆமென். எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். நம்மளே நம்ம ஏமாத்திக்கிற காரியம் கிருபை. ஆண்டவர் பார்த்துக்குவாரு, ஆண்டவர் செய்வார். ஒரு பையன் எக்ஸாமுக்கு போறான், பிட் அடிக்கணும். இன்னைக்கு பிட் எழுதினாதான் அவன் பாஸ் ஆகும். அதனால அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இன்னைக்கு கிருபை தாங்க, இன்னைக்கு வர்ற எக்ஸாமினருக்கு தூக்கத்தை கொண்டு வாங்க, இயேசுவின் நாமத்துல கட்டி ஜெபிக்கிறேன். அவர் தூங்கணும், என்னை கண்டுபிடிக்கவே கூடாது. அவரு நான் என்ன பண்ணணும்? பிட் அடிச்சு ஃபுல்லா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடணும். கிருபை தாங்க ஆண்டவரே. பாடிட்டே போவான், கிருபை 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 கிருபை. ஆமென். இந்த கிருபை கிருபன்றமில்ல, இது நிறைய பேருக்கு இன்னும் வரவில்லை. இந்த கிருபை அவுட் ஆஃப் த பைபிள் ஒர்க் ஆகாது. The grace only working within the God's commandments. Without commandments, the grace is nothing. We have some conditions. கிருபைனா, கிருபைன்றது வந்து கண்டிஷன்ஸ் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. கிரேஸ் பைபிளுக்குள்ளதான் எல்லாமே. சோ தேவன் இந்த விஷயத்துல போய் நிர்பந்திக்காதீங்க, தேவன் இந்த விஷயத்துல போய் கட்டாயப்படுத்தாதீங்க. நாளைக்கு பரலோகத்தின் கதவை தட்டிட்டு தீர்க்க தரிசனம் சொன்னோம், அற்புத அடையாளங்களை துரத்தணும், அந்த ஆவியை துரத்தணும், இந்த ஆவியை துரத்தணும், நம்மளை துரத்துவார். எப்பா நீ ஆவியை துரத்துனதெல்லாம் இருக்கட்டும்பா, முதல்ல நீ போ, நிக்காதுங்க, உங்களை நான் யார் என்று அறியேன் என்று சொல்லுகிறார். நேற்று இரவு இந்த வசனத்தை சொன்ன போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எவ்வளோ பிசாசுகளை நம்ம ஊழியத்துல ஆண்டவர் கிருபையினால ஆண்டவர் அற்புதங்கள் மூலமாக விடுதலை செய்கிறார். ஆனாலும் அது பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைவதற்கான தகுதி அல்ல. ஆமென். நீங்க யோவான் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை எல்லாம் எடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது இல்லைன்னு, அடுத்தது தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க கூட முடியாது அப்படின்னு சொல்றார். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை காண கூட முடியாது. You cannot see the kingdom of the Lord. Highly impossible. என்னப்பா தேவனால எல்லாம் கூடும் கூடும்னு நாங்க படிச்சுட்டு எங்க சபைகள் எல்லாம் தேவனால கூடாதது ஒண்ணுமில்லை, தேவனால கூடாதது ஒண்ணுமில்லைன்னு நாங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். நீர் தேவனால் கூடாததை பற்றி பேசுகிறார். Yes, it is highly impossible to allow you when you fail to fulfill the God's design. It is highly impossible to allow you into the enter the kingdom of the Lord. தேவ ராஜ்யத்துக்குள்ள உன்னை நுழைய வைக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. கல்யாண வீட்டுக்குள்ள போறீங்க, பாக்குறாரு
கல்யாணம் வீட்டுக்கார், இங்க பாருங்க, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு வராதீங்க, உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இப்படி சொன்ன என்ன அவமானம் இருக்கும்? அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு பல லட்சம் மடங்கு அவமானத்தை பத்தி தான் எழுதியிருக்கிறார். இந்த நிலைமை ஒரு விசுவாசிக்கு வந்துடக்கூடாதுன்றதுனாலதான் இன்னைக்கு காட்ஸ் இம்பாசிபிலிட்டிஸை பத்தி நான் பேசுறேன். எனக்கும் வந்துடக்கூடாது, உங்களுக்கும் வந்துடக்கூடாது. எஸ், ஆமென். நீங்க மத்தேயு நற்செய்தி 4வது காரியத்தை கவனிங்க. 24ஆம் அதிகாரத்துல 42, 43 ஆகிய வசனங்களை நீங்கள் கவனமாய் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட விட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். அவர் நல்ல நோக்கத்துக்கு தான் எப்ப வருவேன்னு சொல்லாம போனார். அவர் இருக்கிற காலத்திலே பலர் இதை கேட்டாங்க, இதெல்லாம் எப்ப சம்பவிக்கும், இதெல்லாம் எப்போ வரும், நீங்க எப்போ வருவீங்க? எப்பா எல்லாம் உனக்கு சொல்லி வந்து என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டேன், ஏற்கனவே வந்து என்ன பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டேன். எப்ப வருவேன்றதை மட்டும் கேட்காது. இப்போ நம்ம ஊர்ல பெரியவங்களுக்குள்ள கோவம் வந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது, டேடி எப்ப வருவீங்க டேடி அப்படின்னா கோவம் வந்துடும். ஏன்டா போகும்போதே இப்படி வந்து குறுக்க வந்து அவசரமா பேசுற அப்படின்னு போகும்போதே சொல்லுவாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் பேசுறது, பெரியவங்க பேசுறது நம்ம கேட்டிருக்கோம். எங்க போறீங்கன்னு கேட்கக்கூடாதுன்னு அந்த காலத்துல. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இங்க பாருங்க, என்கிட்ட என்ன வேணாலும் கேளு தரேன், என்ன வேணாலும் கேளு செய்யணும், நான் எப்ப வருவேன்னு மட்டும் கேட்காது. ஏன்னா நம்ம ஆளுங்க யார் தெரியுமா? சிலுவையில தொங்குற கல்லனுங்க. கடைசி நேரத்துல மனம் திரும்பி பரலோகராஜ்யத்துக்குள்ள போகணும்னு முயற்சி பண்ணுமா. இதெல்லாம் வந்து எப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஏசி முடிஞ்சு, செகண்ட் ஏசி முடிஞ்சு, தேர்ட் ஏசி முடிச்சு, ஸ்லீப்பர் கிளாஸ் முடிச்சு, ஆர்ஏசி வந்து பாருங்க. ஆர்ஏசி முடிஞ்சு வெயிட்டிங் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும் பாருங்க. ரயில்வேல ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களுக்கு தெரியும். ஆர்ஏசி என்னன்னா ரிசர்வேஷன் அகைன்ஸ்ட் கேன்சலேஷன். ஆர்ஏசி யாராவது கேன்சல் பண்ணுவாங்களா, நமக்கு ஒரு 10 கிடைக்குமேன்னு காத்துட்டு இருக்குது. ஆமென். பரலோக ராஜ்யத்துல ஆர்ஏசி ஒண்ணுமே கிடையாது. சே எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். இன்ன நாளையில வருவேன்னு நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்சா விழித்திருந்து ஆயத்தமாறு, முடியலையா போயினாரு. பக்கத்துல வந்து தட்டி எழுப்பி, கண்ணே மணியே இந்த ஒரு டீ சாப்பிடு, விடிக்காத்தால 4 மணி ஆயிடுச்சு, நான் தான் இயேசு கிறிஸ்து, வருகை வந்துருச்சு, நான் தான் வந்திருக்கிறேன் சொல்லிட்டு போனோம்ல, வந்திருக்க உன்னை கூட்டிட்டு போக தான் கண்ணே செல்லம், பல்லெல்லாம் விளக்கி குடிச்சு புறட்டுக்குப்பா, பரலோகத்துக்கு போலாம்ப்பா. வெத்தலை பக்கம் வச்சு அழைப்பார் உங்களை, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பத்திரிக்கை வச்சு அழைப்பார் உன்னைய. இன்னும் நாளைக்கு வருவேன்னு கூட சொல்ல மாட்டேன்னு போயிட்டாரு. ஆமென். ஏன் சொன்னாரு? அதுக்கு சொல்றாரு, வீட்டெஜமான் கிட்ட திருடன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, டைம் சொல்லாம போயிட்டா, அவனால தூங்க முடியுமா? தூங்காம அந்த வீட்டெஜமான் ஐயோ வந்துருவானோ உட்கார்ந்துருப்பானே. அந்த மாதிரி ஆண்டவருடைய வருகைக்கு வந்துருவாரு உட்கார்ந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இந்த உதாரணத்தை சொல்லிட்டு போனார். ஆமென். அவர் ராஜாதி ராஜாவா வருவாரு. ஆமென். உண்மையிலேயே அவர் வருகையில நாம தான் திருடங்க மாதிரி முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். நம்ம ஆட்களுக்கு என்ன ஒரு வெளிப்பாடு, இயேசு எப்படி வந்தாரு, எப்ப வந்தாரு, எங்க வந்தாரு. அவரே சொல்றாரு, மனை மேல இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க, அங்க போகாதீங்க. அவர் இங்க இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க, போகாதீங்க, அங்க இருக்கிறாரு. கடைசி காலம் அப்படி இருக்க மக்கள் பிரசங்கிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம நிறைய பிரசங்கத்தை கேட்கிற, இயேசு வந்துட்டாரு. கர்த்தர் தெளிவா சொல்றாரு, நான் இன்ன நாளிகையில வருவேன்னு சொல்ல மாட்டேன். It is highly impossible to reveal you my time. என் டைம் நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா உன் லைஃப் முடிஞ்சு போயிடும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தயவு செஞ்சு இதுக்குள்ள முயற்சி பண்ணாதீங்க. இயேசு எப்ப வருவார்? பிதாவை தவிர வேறு ஒருவரும் அறியான் அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை. ஏன் தெரியுமா சொன்னாரு? ஏன் தெரியுமா யூதர்கள் கிட்ட சொல்லும் போது ஏன் எல்லாத்துக்கும் மத்தியிலும் சொல்லணும் அப்படி சொன்னார் தெரியுமா? பிதாவை தவிர வேறு யாருக்குமே தெரியாதுப்பா, மனுஷகுமாரன் கூட சொல்ல முடியாதுப்பா அப்படின்னா. ஏன் தெரியுமா சொன்னாரு? எவனும் பிதா கிட்ட போய் கேட்க முடியாது, போனா தானே கேட்கறது. அதனாலதான் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இங்க சொல்லும் போது சொல்றாரு, மனுஷகுமாரன் வருகிற வேலையை யாரும் அறிய முடியாது. மத்தேயு 25ல அதுக்கு ஒரு உவமையும் சொல்றார். 10 கன்னிகைகளை பற்றி சொல்லி அதுல நிர்விசாரமாய் அஜாக்கிரதையா இருந்த கன்னிகளை
பற்றிய ஒரு சத்தியத்தை இந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். நீங்க வேதத்தை திருப்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். மத்தேயு 25:10-11. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. ஹைலைட்டடான வேர்ஸ் என்ன தெரியுமா? என் கண்ணை திறந்த வேர்ஸ், கதவு அடைக்கப்பட்டது. the door shut, close ஆயிடுச்சு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கதவு சாத்தப்பட்டது. ஒன்ஸ் சாத்திட்ட உள்ள வர முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, கதவு சாத்திட்டேன், கதவு அடைக்கப்பட்டது. மற்ற கன்னிகைகள் எல்லாம் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று கதறினார்கள். ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னார். சூப்பர் பதில். என்ன பதில் தெரியுமா? I don't know who are you. உன்னை யாரு? ஐயோ, இவர்தான் நானுங்க, அவருடைய மகனுங்க, அந்த தாத்தாங்க, என்னோட தாத்தா பேரு அதுங்க, பாட்டி பேரு இதுங்க, மாமா பேரு இதுங்க, நான் கோயம்புத்தூர்ல பெரிய ஆளுங்க, நான் லேண்ட் ஆளுங்க, கோடி கோடியா சொத்து வச்சிருந்தவனுங்க, லட்சக்கணக்கான பேர் லட்சத்துக்குள் நடத்துறேங்க, நான் ஒரு 5000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேங்க, கொஞ்சம் ஓரமா நிக்கிறியா அப்படின்னு கேட்பாரு. சில நேரத்துல சிலர்லாம் போய் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துறதுக்கு பார்ப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் அந்த ஏரியாவில் வந்திருக்கேன், நான் இந்த ஏரியாவில் வந்திருக்கேன், அவருக்கு ஃப்ரெண்டு இவருக்கு ஃப்ரெண்டு. அங்கே உட்கார்ந்து இருக்கிற பியூன்னு சொல்லுவாங்க, சார் சும்மா கத்திட்டு இருக்காதீங்க சார், எல்லாம் அதுக்கு தான் உட்கார்ந்து உட்காந்துங்க, சல்லி நில்லுங்க சார், சும்மா வழியை மறைச்சிக்கிட்டு ஒரு அலையில சொல்லுவீங்க. இந்த அவமானம் தேவையா? சபையை சிந்தித்து பார். It is highly impossible to allow you after shut the door. கதவு மூடப்பட்ட பிறகு உங்களை அனுமதிப்பது, என்னை அனுமதிப்பது சாத்தியமில்லாத விஷயம். சபை எங்க போய்கிட்டு இருக்குது? கதவு மூடப்பட்ட பிறகு உனக்கு அங்க என்ன வேலை? அந்த கன்னிகைகளை பார்த்து கேட்கிறார். என்னன்னு கேட்கிறாங்க? உங்களுக்கு எனக்கு தெரியாது. அங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம், அற்புதம் செஞ்சோம், பிசாசுகளை தரணும், தெரியாது. ஒரே வார்த்தை, I don't know, sorry. God's impossibilities. கடவுள் இந்த காரியத்துல அனுமதிக்க மாட்டேன்னு தான் சொல்றார். ஆமென். ஒருவேளை சத்தியத்துல ஆண்டவர் உங்களை நடத்தலாம், ஆவியானவர் உங்களை நேசிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துறார் அப்படின்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் முதல்ல சொல்லுவேன், பிரசன்னம் எனக்கு தான், அப்புறம் தான் மக்களுக்கு. ஆமென். என்ன சீர்தூக்கி பார்க்கிறதுக்கு தான் வேர்ட் ஆஃப் காட். என்ன சீர்தூக்கி பார்க்கிறார் ஆண்டவர்? உங்களையும் பார்க்க சொல்றார். அதனால நான் சொல்றேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அடுத்தது இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட நான் பேசுறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், அங்கே 31, 32 நாம கவனிக்க போறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 31, 32 அங்க என்ன சொல்றாரு? ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. எவராகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவரை போல் இருந்தால் இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 நம்ம பார்க்கிறோம். அறியாமையுள்ள காலங்களில் பலர் இன்னைக்கு பரிசுத்த ஆவியை தூசிக்கிறார்கள். இன்னைக்கு மீடியாக்களை பார்த்தால் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை கிண்டல் அடித்து பல விதத்திலே அதை இழிவுபடுத்தி அந்த அபிஷேகத்தை நிறைய பேர் குறையாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதனையாக இருக்கிறது. பல காலகட்டங்களில் நாமும் கூட ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக சில சூழ்நிலையில அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருந்துச்சு, அப்படிப்பட்ட தவறான கருத்துக்கள் நமக்கு இருந்துச்சு. ஆனால் அதை தேவன் இன்னைக்கு மாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் மாற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனா தெளிவா இங்கே சொல்லிட்டு போறாரு, it is highly impossible to forgive if you talk against the Holy Spirit of God. தேவ ஆவியானவருக்கு விரோதமா பேசினால், அறிந்தும் பேசினால், ஆண்டவர் எச்சரித்தும் பேசினால், கர்த்தர் உணர்த்தியும் நீ பேசிக்கொண்டு இருப்பாயானால், it is harmful. அது உனக்கு டேஞ்சர், அது உனக்கு டேஞ்சர். தெளிவா சொல்றார்.
பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு பூமியில் அதிகாரம் இருக்கு. மார்க் 2ல் திமிரோதக்காரனை தூக்கி நடக்க வச்சது. பெதஸ்தா குளத்துல நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், சுகமாக்கப்பட்டவன் ஆலயத்தில் கண்ட பொழுது அதிக கேடொன்று இனி வராதபடி போ, பாவம் செய்யாதே என்று அவனை எச்சரித்து அனுப்பினவர். பாவத்தை மன்னிக்கிற தயவுடன் இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு எதிராக நீ பேசுவதை நிறுத்திக்கொள். தேவ ஆவியானவருக்கு விரோதமா பேசாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேங்க, தேவ ஆவியை பெற்றிருக்கிற மனுஷனுக்கு விரோதமா கூட நம்ம பேசக்கூடாதுதான். பல நேரத்துல நம்ம அந்த சூழ்நிலைகளுக்குள்ள தள்ளப்படுகிறோம். 1995 ரட்சிக்கப்பட்டு நான் கடந்து வந்தேன். எந்த ஊழியக்காரர்களையோ துக்கப்படுத்தக்கூடாது என்ற திட்டத்தோடு, ஜெபத்தோடு, தரிசனத்தோடு தான் நான் வந்தேன். அன்றைக்கு திரும்பில. ஆனா சொல்ல வேண்டிய கருத்துக்கள் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா சொல்லணும். நமக்கு பர்சனலா யாருமே பகையில. ஆனால் உபதேசம் என்று வரும் பொழுது, சபை சீர்கெட்டு போகும் பொழுது, கண்டிப்பாக சபைக்கு உணர்த்த வேண்டிய காரியத்தை கண்டித்து உணர்த்த வேண்டியது ஒரு மெய்ப்பனுக்கு, போதகனுக்கு அவசியமாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேங்க, இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுறார். உங்க மனசாட்சிக்கு தெரியுங்க, உங்க மனசாட்சிக்கு தெரியும். பரிசுத்த ஆவி பெற்ற மனுஷனை தூசிக்கிறது ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியானவரை தூசிக்கிறது ஒண்ணுதான். ஆமென். எபேசியர் 4:30 சொல்றார், நீங்க நியாயத்தீர்ப்பு நாளுக்கு என்று முத்திரையால் பெறப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. ஒரு ஆவியை பெற்ற மனுஷனை துக்கப்படுத்துறது ஆவியானவரை துக்கப்படுத்துறதுக்கு சமம். அனனியா சப்பீரா பொய் சொல்றாங்க. யார்கிட்ட பொய் சொன்னாங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க படிக்கலாம். யார்கிட்ட பொய் சொன்னாங்க? பேதுரு கிட்ட தான் பொய் சொன்னாங்க. ஆனால் பேதுரு சொன்னார், கர்த்தருடைய ஆவிக்கு விரோதமா நீ பொய் சொன்னது என்ன? அங்க பேதுரு எனக்கு விரோதமா நீ பொய் சொன்னன்னு சொல்லல, கர்த்தருடைய ஆவிக்கு விரோதமா பேசுறேன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்கிட்ட சொல்ற பொய்யும் ஆவியானவர் கிட்ட சொல்ற பொய்யும் ஒண்ணுதான். பெற்ற தாய் தகவல் கிட்ட சொல்ற பொய்யும், ஆமென், தேவனிடத்துல சொல்ற பொய்யும் ஒண்ணுதான். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தேவன் உங்களை நேசிக்கிறார். ஏதோ கிருபையில ஓடிக்கிட்டு இருந்தாங்க சொல்லுது. கிருபைன்றது ஒரு சர்டன் லிமிட், சர்டன் ஏரியா, சர்டன் கமாண்ட்மெண்ட்ஸ்க்கு கீழே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. கிருபையின் காலத்துக்குள்ள நீங்களும் நாம இருக்கிறோம். பட் இட் will not extend. ஆமென். It will not extend. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு அருமையான ஒரு மனிதர் சொல்றாரு. அவர் சொல்லும் போது பல கருத்துக்கள் அவர் சொல்றாரு, நல்ல கருத்துக்களை சொல்றாரு. ஆனா அதில் ஒரு சில கருத்துக்கள் சத்தியத்துக்கு முரண்பாடா இருக்கும் பொழுது அதை பகுத்தறிந்து நிதானித்து அதை நீக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கீங்க, சட்டசபையானாலும் சரி, சட்டமன்றமானாலும் சரி, பாராளுமன்றமானாலும் சரி, சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்குன்னு விதிமுறைகள் இருக்குது. ஒவ்வொரு விதிகள் இருக்குது. ஒவ்வொரு விதியில இந்த விதியின்படி இவர் இந்த வார்த்தையை பேசக்கூடாது. அதாவது சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தை பற்றியோ, குறிப்பிட்ட மதத்தை பற்றியோ, ஒரு குறிப்பிட்ட இனத்தை பற்றியோ தவறான கருத்துக்களை பேசக்கூடாது. சட்டமன்ற விதிக்கு உட்பட்டது. உடனே அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இது அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை எராடிகேட் பண்ணுங்க. ஆமென். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவத்துல யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுறாங்க நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் பேசுறாரு, ஐயோ பரலோகத்துக்கு போறது ரொம்ப ஈஸிங்க, நரகத்துக்கு போறதா ரொம்ப கஷ்டம் அப்படின்றார். ஆமென். பைபிள் சொல்லுது, இடுக்கமான வாசல், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கணும். இடுக்கம்னா ரொம்ப சந்தலையெல்லாம் போய் நின்று அப்படியே நெளிஞ்சு சொல்லுவா, அப்படி வளைஞ்சி அப்படின்னா போகணும்னா சொல்லல. பாடுகள் ஊடாய் கடந்து போகிறோம், பிரச்சனைகள் ஊடாய் கடந்து போகிறோம், தேவைகளின் ஊடாக கடந்து போகிறோம், கண்ணீரின் பாதையில கடந்து போகிறோம். நம்மளுடைய டெஸ்டினேஷன் பரலோகம். நம்மளுடைய ஒரே நோக்கம், ஒரே சித்தம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். தட்ஸ் ஆல். ஆமென். அந்த கொள்கையோடு அப்படி போகணுமே தவிர நமக்குன்னு சில கொள்கைகளை வச்சுட்டு, நமக்குன்னு சில கோட்பாடுகளை வச்சுட்டு, நமக்குன்னு சில கட்டுப்பாடுகளை நாமளே விதிச்சுக்கிட்டு இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. பைபிள் நமக்கு சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த ஒரு பெரிய தியாலஜின்னு சொல்றதை விட வேதம் சொல்லுகிறது எளிமையாக புரியும் விதத்தில் இருக்கிறது. ஆமென். பழைய பைபிள் கிடையாது, பழைய தமிழ் பைபிள் படிச்சீங்கன்னா புரியாது.
இப்ப ரொம்ப எளிய நடையில் இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சாதாரண ஒரு பாமரன் கூட சத்திய வசனத்தை கேட்டால் அது புரியுற மாதிரி தான் நமக்கு பக்குவமா எழுதி கொடுத்திருக்காங்க. ஆங்கிலமானாலும் சரி, தமிழானாலும் சரி. ஆகவே தேவ ஜனங்கள் இந்த காரியத்துல கவனமா இருங்க. தேவனால இந்த காரியத்தை அனுமதிக்க முடியாது. இந்த காரியத்தை அனுமதிக்க முடியாது. அடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் விரைந்து வாருங்கள். வேதத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்துகிறேன். 1, 2 ஆகிய வசனங்களை தயவு கூர்ந்து வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? மன்னிக்கிறதுக்கு எனக்கு மனசு இருக்குமோ, இன்னொருத்தருடைய பாவ மன்னிப்புக்கு குறுக்க நீ நிற்காது. ஆண்டவர் மன்னிக்கிற இடத்துல நீ போய் அவன் அக்கிரமக்காரமா போய் சொல்லிட்டான், அவன் ஏமாத்திட்டான், அவன் திட்டான், அவன் இது செஞ்சிட்டான், அது செஞ்சிட்டான், நீ அவனை அக்யூஸ் பண்ணி அவனை திட்டி அவனை குறை சொல்லிட்டு இருக்காது. ஏன்னா தேவன் மன்னித்த பாவத்துக்கு மேல இந்த உலகத்துல எந்த சக்திக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்ட பாவத்துக்கு மேல உரிமை பாராட்டுறதுக்கோ அல்லது அதை எடுத்து பேசுவதற்கோ அதை சொல்லுவதற்கோ அதை பற்றி பேசுவதற்கு நமக்கு தகுதி கிடையாது. ஆமென். அப்படி பேசுவீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை அவமதிப்பது, கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளை அவமதிப்பது, அவருடைய ரத்தத்தை அவமதிப்பதற்கு சமம். It is highly impossible. இது என்ன சொல்ல வரனா, நான் போய் யாருக்கிட்டே ஆண்டவரை இவரை நேசிக்கணும்னு சொல்ல முடியாது. யார்கிட்டையும் போய் யாரை பத்தியும் ஆண்டவரே இவரை வெறுத்துருங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. எப்ப அது என்னுடைய விருப்பம், இந்த விஷயத்துல தலையிட இதுல எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வராதீங்க என்கிட்ட அப்படின்றார். நீங்க நிறைய விசுவாசிகள் அப்படி இருக்கிறாங்க. ஆண்டவரே அவரை கட்டுகிறேன், ஆண்டவரே அவரை அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், எனக்கு அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்குது. ஆண்டவர் சபையை கட்ட சொன்னார். சபையில் இருக்கிறவங்களையா கட்ட சொன்னாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூமியில எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் சொன்னார். அது பூமியில் உள்ள அதிகாரங்கள், பூமியில் இருக்கக்கூடிய துறைத்தலங்கள், பூமியில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளுடைய கிரியைகள், வானங்களின் பொருளாதார சேவைகள் அல்லது பூமியில் இருக்கப்படுகிற ராஜ்யத்தினுடைய அதிகாரங்கள், இந்த அதிகாரங்களுக்கு மேல அவருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன்னு சொன்னார். காட் யாருக்கும் யாரையும் கட்டுற அதிகாரம் கொடுக்கல. ஆமென். அவரை கட்டி ஜெபிக்கிறாங்க. அவர் பேசாதபடி அவர் வாயை கட்டுகிறேன். ஆமென். நிறைய பேர் இப்படி ஜெபிக்கிறத நான் பார்க்கிறேன். பைண்டிங் அத்தாரிட்டி and the loosing authorities are two authorities. Matthew 18ல நம்ம தெளிவா வாசிக்கிறோம். கட்டுகிற அதிகாரம், அவிழ்க்கிற அதிகாரம். எதை கட்டணும்? சத்துருவின் கிரியைகளை கட்டி ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை. பக்கத்துல உட்கார்ந்து சக விசுவாசி ஆண்டவரை அவனை எழுப்பாதபடி அவனை கட்டுறானா என்ன அநியாயம் இது? கேட்ட என்கிட்ட கிருபை இருக்குன்னு சொன்னா என்னங்க நியாயம் இது? இன்னொருத்தருடைய பாவத்துல நான் உடன்பட முடியாது. அவனுக்கு மன்னிக்கிறது, மன்னிக்காம இருக்கிறது, இறங்குறது, இறங்காம இருக்கிறது, ஏற்றுக்கொள்வது, வெறுக்கிறது, அது எதுவானாலும் அவருடைய சாய்ஸ். இட் இஸ் லார்ட்ஸ் சாய்ஸ். அவருடைய சாய்ஸ். அவர் விரும்பத்தை செய்யட்டும். அவருக்கு அதுக்கு கூட ஒரு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டேன்றீங்களே நீங்க. அவர்கிட்ட போய் திறப்புல நிற்கிறேன் ஆண்டவரை, திறப்புல நிற்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தில பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவரை, நான் திறப்புல நிற்கிறேன். இட் இஸ் highly impossible to identify another one's sin. அடுத்தவங்க விஷயத்துல, கணக்கடாத விஷயத்துல தலையிடாது. அது தெருவுல போற நாய்க்காக பிடிச்சி இழுக்கிறதுக்கு சமம். வசனத்தை வேணா நீங்க எடுத்துக்கீங்க. ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே 13, 14, 15 நீங்க குறிப்பெடுத்து வாசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஏசா சில தவறுகள் செஞ்சிருக்கிறார். சேஷ்டபுத்திர பாகத்தை வித்தார். ஒரு கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை வித்தார். வித்தவரே ஆண்டவர் வெறுத்தா அதை ஏமாத்தி வாங்கினவரை எவ்வளவு வெறுத்திருக்கணும்? உங்களை தான் கேட்கிறேன். இன்னொருத்த சொத்தை எடுத்து ஒருத்தன் விற்கிறான்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்த சொத்தை அவன் சொத்தையே விற்கிறான். விற்க கூடாதுன்னு சொன்ன சொத்தை வித்துட்டான். வித்தவனுக்கு அந்த தண்டனை, அந்த திருட்டு சொத்தை வாங்கினவனுக்கு என்ன தண்டனை இருக்கணும்? உங்களை தான் கேட்கிறேன். பைபிள் என்ன சொல்லுது? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதான் நான் சொன்னேன், இந்த மேட்டர்ல போய் தலையிடாதீங்க. இது உங்களுக்கு பெரிய சிக்கலை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். Let you allow him.
அவரை அலோவ் பண்ணுங்க. தரப்புல நிக்கிறவங்க அவனை மன்னிக்காதீங்க, இவனை மன்னிக்காதீங்க, இவனுக்கு இறங்காதீங்க, அவனுக்கு இறங்காதீங்க. யாருடைய பாவ மன்னிப்புக்காக இது செய்ய முடியாது. என்கிட்ட ஒரு சண்டை போட்டுட்டு போறாங்க, ரொம்ப மனசு நோக்கடிச்சுட்டு போறாங்க, நான் மனசுல கசப்பு வச்சுக்கிட்டேன், ஏதோ ஒரு மைண்ட்ல அவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருக்கலாம், மேபி இருக்கலாம். அவர் போய் ஆண்டவர்கிட்ட அழுது மன்னிப்பு கேட்டு அன்னைக்கு நைட்டே சமாதானம் ஆயிட்டார். நைட்டு கனவுல கூப்பிட்டு ஆண்டவர் எனக்கு சொல்லுவாரா, இல்லை தட்டி எழுப்பி சொல்லுவாரா, உன்னை திட்டிட்டு போனவங்க நான் மன்னிச்சுட்டேன், நீயும் மன்னிச்சிரு சொல்லலாம் மாட்டேன். அவன் போய் மன்னிப்பு கேட்டதே நம்ம கிட்ட வந்து சொல்லுவானா, அதையும் சொல்ல மாட்டான். தேவன் மன்னிச்சது சொல்ல மாட்டார், இவன் மன்னிப்பு கேட்டதே சொல்ல மாட்டான். பகையாளி யார் தெரியுமா? இப்போ யாரு பகையாளி? இப்ப 2 பேரு தேவராஜ்யத்துக்கு போறோம். கர்த்தர் யாருக்கு மரியாதை கொடுப்பாரு? கசப்போட போன எனக்கு கொடுப்பாரா, அல்லது அந்த கசப்பை மறந்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிய அந்த மனுஷனுக்கு தேவன் கொடுப்பாரா? இதுதான் என்னுடைய கேள்வி புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். சோ இதுல நீங்க தலையிடாதீங்க. இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். ஆமென். இந்த விஷயத்துல நீங்க போய் குறுக்க மாட்டிக்காதீங்க. இந்த ஏசா யாக்கோபு விஷயத்துல உள்ள போனீங்கனாலே சிக்கல் தான். கிருபை ஸ்தோத்திரம் ஏத்துக்கிட்டியா ஆண்டவரே யாக்கோபு ஸ்தோத்திரம். ஆகாரை பார்த்து சொல்றாரு, உன் பிள்ளைய பெரிய ஜாதியாக்குவேன் ஸ்தோத்திரம், நல்லாரு. அவ்வளவுதான். என்னத்தை கேட்க முடியும்? ஒருத்தர்கிட்ட போய் நம்ம சொல்றோம், அந்த சிஸ்டர் கூட நீங்க பேசாதீங்க. அந்த சிஸ்டர் என்ன பார்த்து சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்க கூட பேசாததுல ஏன் விருப்பம்? நீங்க யார் சொல்றதுன்னு கேட்ட நம்ம முகத்தை எங்க கொண்டு போய் வைப்போம்? ராமநாதபுரத்துல கொண்டு போய் வச்சுக்கலாமா? இல்ல முகத்தை போய் மியூசியத்துல அருங்காட்சியகத்துல வச்சுக்கலாமா? எங்க வச்சுக்க முடியும் முகத்தை? உங்களை தான் கேட்கிறேன், எங்க போய் முகத்தை வைப்பீங்க? பாஸ்டர் இவ்வளவு கடுமையா பேசுறாரு நினைக்காதீங்க, நான் அன்பா தான் பேசிட்டு இருக்கிறேன். நானே மன்னிச்சதுக்கு பிறகு நீ யாருப்பா மன்னிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கிற? மன்னிச்சிரு, நான் மன்னிப்பேன், நான் மறக்க மாட்டேன். ஆனா மறவாமல் நினைத்தீரையா பாடும். அவர் உன் பாவத்தை மறவாமல் நினைத்தால் உன் கதி என்ன? யோசித்துப்பா. தேவ ஆவியானவர் இன்னைக்கு சபைக்கு சொல்லுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியத்தை எனக்காக ஒருத்தர் வாசிங்க. லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 26. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்பொழுது வெட்கப்படுவார். என்ன சொல்றார் ஆண்டவர்? என்ன குறித்து வெட்கப்பட்டார்? என் வார்த்தை குறித்து வெட்கப்பட்டார். உங்க பேரை சொல்றதுக்கு நானும் வெட்கப்படுவேன் அப்படின்றார். I cannot reveal your name. It is highly impossible. என்ன குறித்து நீ வெட்கப்பட்டிருக்கிற? என் வார்த்தையை குறித்து வெட்கப்பட்டிருக்கிற. என்ன முகத்தை வச்சு நம்ம அவர்கிட்ட போக முடியும்? எந்த முகத்தை வச்சுட்டு எந்த மரியாதையை வச்சு நம்ம எதிர்பார்த்து ஆண்டவர்கிட்ட போக முடியும்? பைபிளை எடுத்துட்டு வரதுக்கு சோம்பேறித்தனம், பைபிளை படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், எடுத்துட்டு வரதுக்கு சோம்பேறித்தனம். ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் மகிமையில வரும்பொழுது அவர் வெட்கப்படும் அப்படின்றார். நீ வெட்கப்பட்டீங்களா? ஆமென். அல்லேலூயா. நியாயம் தானே அது? தேவனால அது முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, இவங்க நீங்க ஆண்டவர்கிட்ட கிவ் அண்ட் டேக் இட் பாலிசி தான். கொடுத்து வாங்கிக்கீங்க. ஆமென். தட்ஸ் வண்டர்ஃபுல் பாலிசி. ஆமென். கொடுத்து பெற்றுக்கொள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்ககிட்ட பணத்தை வாங்கி ஒரு பணக்கார ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு விசுவாசம் கண்டிப்பா கிரியைகள்ல செயல்படுத்த வேண்டும். விசுவாசம் கிரியைகள்ல இருக்கணுங்க. கிரியில விசுவாசம், அதனால கிரியை வெளிப்படுத்தணும். அதனால கொடுங்க. கிவ் அண்ட் டேக் இட் பாலிசி. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோ. ஆமென். எதை பெற்றுக்கொண்டாலும் ஜெபித்து பெற்றுக்கொள். கேளுங்கள் தரப்படும் அப்படின்றார். என்ன அர்த்தம்? ஆமென். நீ அப்படியே வாய் மூடி அப்படியே உட்கார்ந்துக்க தம்பி, உன்னோட எல்லா தேவையும் நான் அப்படியே பார்த்தறேன்னு சொன்னார். வாயை தர, விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன் அப்படின்றார். வாயை விரிவாய் தர, கேளு, வாயை திறந்து கேளு, ஜெபம் பண்ணு, ஜெபத்தில் கேட்கிறது நீ பெற்றுக்கொள்வ. ஆமென். Without condition there is no blessings. Commandments எல்லாம் ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்கிறது ரொம்ப கஷ்டம், முடியாது. வசனம் என்ன சொல்லுகிறது கவனிங்க. என்ன குறித்து நீ வெட்கப்பட்டிருக்கிற? ஊழியம் பண்றதுக்கு உனக்கு வெட்கம், பைபிள் எடுத்து போறதுக்கு உனக்கு வெட்கம், தேவன் வாழ்க்கையில செய்த நன்மைகளை பிறர்கிட்ட
ஜெபம் ஜெபிக்க சொன்னா புது பொண்ணு மனநடை கலைச்ச மாதிரி ஒரு காணிக்கை ஜெபம் ஜெபிச்சிருங்க. இல்ல பாஸ்டர் நாங்க இப்ப ஜெபிக்க மாட்டோம், எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, அப்புறமா நான் ஜெபம் நான் வீட்லயே ஜெபம் பண்ணிக்கிறேன். என்ன உங்ககிட்ட கேட்டாங்க? ஒரு காணிக்கை ஜெபம் தானே ஜெபிக்க சொன்னாங்க. ஒருத்தர் கிட்ட போய் தேவ அன்பை பத்தி பேசுறதுக்கு இருக்கும். ஐயோ நம்ம போய் ஆண்டவரை பத்தி சொன்னா அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்களா? அதுக்கப்புறம் நம்மள வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா? சரி, அவங்க வேண்டாம்னு சொன்ன உலகத்துல என்ன ஆக போகுது? உலகம் அழிஞ்சிட போதா? நீங்க அழிஞ்சிட போறீங்களா? அவங்க வேண்டாம்னு சொன்னதுனால நீங்க சாப்பிடறதை நிறுத்திட போறீங்களா? உங்க வாழ்க்கையில என்ன குறைஞ்சு போக போகுது? ஆனா இப்ப ஒருத்தர் உங்களை வேண்டாம்னு சொல்றதுக்கு முன்னால அவரை வேணும்னு சொல்லிருங்க. அவர் சொல்றாரு, வருகையில நான் வெட்கப்படுவேன், உன் பேரை சொல்றதுக்கு கூட எனக்கு வெட்கமா இருக்குன்றாரு. அவர்கிட்ட போய் என் பேரை சொல்லுன்னு சொன்னாங்க. It is highly impossible. That is the impossibilities of God. Amen. Hallelujah. கொடுத்து பெற்றுக்கொள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கொடுத்து பெற்றுக்கொள். Hallelujah. யோபு 9ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். 9ஆம் அதிகாரத்துல 12வது வாக்கியத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்தீர் என்று அவரை கேட்பவன் யார்? அவர் பறித்து கொண்டு போகிறாராம். சபையை புரிந்து கொள். யோபு ஆசீர்வதிச்சது கர்த்தர் தான். யோபு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் யோபு பிள்ளைகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, குடும்பத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து நஷ்டத்துக்குள்ள போனது உண்மைதான். அதுக்கு யோபு பக்தன் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு மேல வேற என்ன சொல்ல முடியும்? திடீர்னு ஒரு உயிர் எடுத்துட்டார் ஆண்டு. உயிர் எடுத்துட்டாருன்னா ஒருத்தர் பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்கு. நல்ல ஒரு ஊழியக்காரு கர்த்தருக்குள்ள நித்திர அடிச்சுட்டாரு. ஆண்டவர் போய் முடிச்சு கேட்க முடியுமா? ஏயா பாஸ்டர் எடுத்த? இந்த காலத்துல அந்த விசுவாசிகளா இருப்பாங்களே எனக்கு தெரியல. ரொம்ப நாள் ஜெபிச்சுட்டு இருந்த ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். எங்க பாஸ்டர் கர்த்தருக்குள்ள நித்திர அடைஞ்சாருன்னு சொல்லுவாங்க. போய் சந்தோஷமா ஆமென் அப்படி கூட இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இருந்த வார வாரம் கத்திட்டு இருப்பாருப்பா, அவரு திட்டிக்கிட்டே இருப்பாருப்பா, இது செய்யலையா அது செய்யலையா, அப்படி பண்ணலையா இப்படி பண்ணலையா கேட்டுக்கிட்டே இருப்பாருப்பா. யாருமே இப்ப என்ன கேட்கறதுக்கு இல்லை. நான் சுதந்திரம், ஃப்ரீ பேட். ஆமென். நான் எப்படி இருக்கிறேன்? என்ஜாய் பண்ண போற லைஃப். கர்த்தர் பறித்து கொண்டு போனால் அதை மறித்து கேட்பவன் யார்? எடுக்கிறது அவர் தான், கொடுக்கிறது அவர் தான். என்ன பண்ண போறீங்க? இங்க பாருங்க, சில விஷயத்துல ஆண்டவர் ரொம்ப பிடிவாதமானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோபு வாழ்க்கையை வச்சுதான் நான் சொல்றேன், ஒன்னும் பண்ணவே முடியாது. யோபு என்ன பண்ணிட்டா, சிநேகிதர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சான். இனிமே இவனுக்கு ஜெபிச்சு ஒண்ணு வேலை ஆகல. குழந்தை பார்த்தான், பேசி பார்த்தான், பதில் சொல்லி பார்த்தான், என்னென்னமோ பண்ணி பார்த்தான், ஒன்னும் நடக்கல. இப்போ கடைசியா சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிஸ்கட்டை போடவும் தெரியும், பிஸ்கட்டை பிடிக்க விடவும் தெரியும் அவருக்கு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போட்ட பல்பு எரியும், எடுத்துட்டாரு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த விஷயத்துல யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. யார உயர்த்தணும்னு சித்தமா இருக்கிறார் அவங்கள உயர்த்துவார். புழுதியிலிருந்து, தூசியிலிருந்து, குப்பையிலிருந்து, மண்ணிலிருந்து மாளிகை வரைக்கும் கொண்டு போவார். ஐயோ, காட்டுல இருந்து ஒருத்தனை வீட்டுக்கு கொண்டு வந்து, வீட்டுல இருந்து ஒருத்தனை திரும்பி எங்க கொண்டு போனாரு? நாட்டுக்கு கொண்டு போய், நாட்டுல இருந்து திரும்பி அவன் என்ன பண்ணாரு? காட்டுக்கு கொண்டு போய், காட்டுல இருந்து திரும்பி நாட்டுக்கு கொண்டு வந்து ராஜாவாக்குனார். என்னன்னு உங்களுக்கு புரியும்? இந்த சரித்திரம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ராஜாவாகி திரும்பி காட்டுக்கு போனாங்க. ஆமென். காடு நாடு வீடு, காடு நாடு வீடு, காடு நாடு வீடு, கடைசியா காட்டுக்கே போயிட்டான். ஃபைனலா யாரு? தாவீது. முதிர் வயதுல, பூரண வயசுல, மகிமையோடு கனத்தோடு மரித்தான். கடைசி காட்டுக்கே போயிட்டார். ஆமென். யாரால நிறுத்த முடியுமா? யாரால மாற்ற முடியுமா? தேவனை எடுத்து கேட்க முடியுமா? அதான் கேட்கிறாரு. மரித்து கேட்பவன் யார்? யாருக்கு போய் அவருக்கு புத்தி சொல்ல முடியும்? இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். போய் கேட்டீங்கன்னா ஃபோன் ஒரு ஊதிட்டு போயிடுவார். எங்க இருப்பீங்கன்னு தெரியாது. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இருக்கிற காலம் கொஞ்ச காலம் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு உண்மையா தேவநாமத்தை மகிமைப்படுத்திட்டு போயிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல கொண்ட கை கொடுத்து சொல்லுங்க, தேவனால நிறைய விஷயம் முடியாது போல இருக்குது. நான் இவ்வளவு நாள் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையேன்னு யாரு கூடயும் கூடி ஜெபிக்கல, யாரு கூடயும் கூடி பழகல, யாரு கூடயும் கூடி ஊழியம் பண்ணல. ஆனா கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையேன்னு கூடாமலேயே
கூடாம போகிற விசுவாசம். ஆனா பாட்டுக்க தெரியுமா? கூடுமே எல்லாம் கூடுமே, நாங்க மட்டும் யாருக்கும் கூட மாட்டோம். ஆமென். நாங்க மட்டும் யாருக்கும் சேர மாட்டோம், தனியாவே இருப்போம். பக்கத்துல கை வச்சிருங்க. இயேசு சீக்கிரமா வர போறார். டைம் என்கிட்ட கேட்காதீங்க, அவர் வருவார்ல, அப்ப தெரிஞ்சுக்கங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபு வாழ்க்கை பறித்து கொண்டு போனார். திரும்பி ரெட்டிப்பான மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தாருங்க. எல்லாமே டபுளா கொடுத்தாரு. எடுத்த போது கேட்க முடியல, கொடுத்த போது கேட்க முடியல. அவர் தான் காடு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, எடுத்தாலும் பேசாம இரு, கொடுத்தாலும். அதுதான் யோபு நல்லா புரிஞ்சு அனலைஸ் பண்ணி ரொம்ப தெளிவா யோபு புக்கில் ஒரு வசனத்தை சொன்னார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை கொன்று போட்டாலும் யார் மேல நம்பிக்கையா இருப்பேன்? அதுல ரொம்ப தெளிவாயிட்டான் யோபு. இவர்கிட்ட பேச முடியாதுப்பா, பேசாம சரண்டர் ஆயிடும். சரண்டர் இஸ் தி பெஸ்ட் வே. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? பக்கத்துல கொண்டு கை கொடுத்து சொல்லுங்க, சரண்டர் ஆயிடுங்க. ஆமென். 3 காரியம் இருக்குது இனியும். என்னாகும் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். என்னாகும் 23:19 நீங்க எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். ஆமென். கர்த்தரை பொய் சொல்ல நிர்பந்திக்க முடியாது, நிர்பந்திக்க முடியாது. நிர்பந்தித்தால் கழுதை பேசும். அந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஆமென். என்ன வேணாலும் நடக்கும். வழியில சங்கார தூதன் கூட நின்றுட்டு இருப்பான். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, இந்த கள்ள தீர்க்க தரிசனம்ன்றது ரொம்ப பெருகி போச்சு. இந்த காலத்துல எல்லாம், நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த காலத்துல எல்லாம் ரொம்ப பெரிய ப்ராஃபஸி எல்லாம் பார்க்க முடியாதுங்க. சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க, தம்பி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, உனக்கு சில சோதனைகள்லாம் இருக்கு, கேர்ஃபுல்லா இரு, இப்படிதான் சொல்லிட்டு போவாங்க. இப்பெல்லாம் மணிக்கணக்கா ப்ராஃபஸி கேட்கறதுக்கு மக்கள் ஆவலா இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன பத்தி என்ன பேசுறாரு, எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல தீர்க்க தரிசனம் உரைக்கிற பரிசுத்தவான்கள் உண்டு. ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் a right person. ஆனா ஆண்டவர் சொல்லாததை நம்ம சொன்னா அது பொய். பொய்ன்றது மாத்திரமல்ல, தேவனை நிர்பந்திக்கிறோம் நம்முடைய பொய்க்கு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, யாரை நிர்பந்திக்கிறோம்? தேவனை கட்டாயப்படுத்துறோம். நம்ம சொல்லக்கூடிய பொய்க்கு தேவனை கட்டாயப்படுத்துறோம். பொய்க்குனே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த ஒரு புலவர் இருக்கிறார். அவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யோவான் 8:44 என்ன மரியாதை வேண்டியிருக்கிறது. பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறான். தேவன் பொய்யுரையாதவர், பிசாசு பொய் மட்டும் தான் சொல்றவன். ஆமென். சோ பிசாசு செய்யற ஒரு காரியத்தை தேவனை செய்யும் அப்படி நம்ம நிர்பந்திக்கிற பாருங்க சில சிச்சுவேஷன்ல, that is dangerous. It is against the attribute of God. தேவனுடைய பண்புக்கு எதிராக இருக்கிறது என்பதை புரியுது. தேவனுடைய பண்புக்கு எதிரானது. அவன் செஞ்சிட்டு இருக்கிறத இப்ப நம்ம செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு நிர்பந்திக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் வந்து சொன்னார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்க. இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லுங்க, இல்லாதது இல்லாத மாதிரி சொல்லக்கூடாது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பல இடங்கள்ல தேவன் உரைக்காத பல விஷயங்களை நம்ம பேசுறது நமக்கு ஆபத்து. அதனால தான் புல்பிட்டுக்கு முன்னால வரும்போது ரொம்ப ஒரு பயபக்தியோடு வர வேண்டிய சூழ்நிலை. சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க. ஒப்புருவாகாம வர முடியாது, மன்னிக்காம வர முடியாது, சில காரியங்களும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்காம வரவே முடியாது. ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். நியாய தீர்ப்பு தொடங்குற இடம் இது. அந்த காலத்துல ஆசாரியர் ஆயத்தம் எல்லாம் உள்ள போயிட்டா மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரே அடி, கைத்த பிடிச்சு பின்னால வெளியே எடுத்து வெளியே கொண்டு வரணும் அவனை. ஆமென். சொந்த ரத்தத்தை விளைக்கரையமா சிந்தி சம்பாதித்த திருச்சபை. பொய்க்கெல்லாம் பிதா அவன், உண்மைக்கெல்லாம் பிதா நம்ம ஆண்டவர். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கெட்டதுக்கெல்லாம் அவன், நல்லதுக்கெல்லாம் நம்ம ஆண்டவர்.
ஆண்டவர். ஆமென். இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், அப்ப பிசாசு நீங்க எதை சொல்றீங்க? பைபிள்ல இருக்கிற பிசாசு சொல்றேன் நான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு மேல டவுட்னாக்க நீங்களே போய் பார்த்துக்கங்க, பைபிளை படிக்க புரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்து இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அங்க வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 2 வசனம் தான், நான் முடிச்சிருக்கேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. It is highly impossible you have appointment with God. தேவனை சந்திக்கிறதுக்கான துளி அளவு கூட வாய்ப்பு இல்ல, பரிசுத்தம் இல்ல அப்படின்னா. இது என்ன ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண மாதிரி நீங்க அப்ளை பண்றீங்க வேலைக்கு, ஐயா உங்களை சந்திக்க ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு, அடுத்த ரிஜெக்ஷன் லெட்டர் வருது, சாரி your appointment is cancelled. அது cancellation letter. அது என்ன லெட்டருங்க? பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிப்பது highly impossible. ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி holiness. அந்த holiness அவரால் மட்டும் தான் நமக்கு கொடுக்க முடியும், நம்மளால முடியாது. அவரால் தான் நம்மளை தகுதிப்படுத்துறது அவர்தான், அவரால் மட்டும்தான் தகுதிப்படுத்த முடியும். ஆனா சொல்றாரு, அந்த தகுதி இல்லாமல் என்னை சந்திப்பது வாய்ப்பு இல்லை அப்படின்றார். இல்ல ஆண்டவரே நீங்க என்ன சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னா, எனக்கு தெரியாதுப்பா, இந்த விஷயத்துல உங்க 2 பேருக்கு நடுவில் நான் வரலப்பா, காட் கிட்ட நீயே பேசு. அவர் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிட்டார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். தேவனை தரிசித்தவர்கள், தேவனை சந்தித்தவர்கள், அந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்ததே அவர்களுக்கு அந்த பரிசுத்தம் தான். ஏதோ ஒரு விதத்துல தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. நமக்கு முன்னால கடந்து போன பரிசுத்தவான்கள் தேவனுடைய முகத்தை பார்த்து அவருடைய பிரசன்னத்தில் ஊழியம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய விட்டு கொடுக்கிற சுவாபம், எத்தனை பாடுகளை கடந்திருப்பாங்க. இன்னைக்கு ஊழியம் பண்ற நமக்கு தெரியுது அந்த கஷ்டம் என்னன்னு. ஆனா இந்த பாடுகளை எல்லாம் கடந்துதான் எல்லா பரிசுத்தவான்களும் தங்கள் ஊழியங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹோலினஸ்ல காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஆண்டவரே, நாளையிலிருந்து நான் ஹோலியா இருக்கிறேன் ஆண்டவரே, இப்ப கொஞ்சம் ஹோலியா இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வந்து பாருங்களேன், நான் உங்களை பார்க்கணுமே. சாரி, அக்சஸ் டினைட், இன்வாலிட் பாஸ்வேர்ட். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. கடைசி இம்பாசிபிலிட்டி என்னன்னு, அவரால் கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சேன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். It is highly impossible. Without faith you fail. விசுவாசம் இல்லாமல் நீ தேவனை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்ச அப்படின்னா, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இல்ல ஆன்லைன்ல கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை சொல்லிட்டு போறேன். நீங்களும் நானும் அந்த விசுவாசம் இல்லாம இருந்தோம்னா தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சும்மா பேசலாங்க, நல்லா நிறைய பேசலாங்க, ஆனா ஃபெய்த் அப்படின்றது பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்கக்கூடியது. தேவ ஆவியானவர் தான் அந்த விசுவாசத்தை நமக்கு கொடுக்கணும். அந்த விசுவாசம் இல்லாம நான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. சோ இதெல்லாம் impossibilities of God. ஆமென். தேவனால் கூடாத பல விஷயங்களை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். அவருடைய மகிமையை அவர் கொடுக்க மாட்டார். அவர் வழிய உன் வழிக்கு மாற்ற மாட்டார், நீ தான் அவர் வழிக்கு மாறணும். ஆமென். அவர் வர்ற நாளிகையை உனக்கு சொல்ல மாட்டார், நீ தான் விழித்திருந்து ஆயத்தமா இருக்கணும். தேவ ஆவியானவருக்கு விரோதமா தூஷித்தால் அந்த தூசணத்துக்கான மன்னிப்பு இல்லை என்று திட்டவட்டமா சொல்லிட்டு போயிட்டார். ஒருவேளை நீங்கள் பரிந்து பேசி கேட்டால் அதை தேவன் உங்களுக்கு செய்யலாம். மை கன்க்ளூஷன், இட் இஸ் மை கன்க்ளூஷன். அது எனக்கு சம்பந்தப்பட்டது, அது தேவனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தப்பட்டது. வேதம் சொல்லுகிறது சொல்லிவிட்டேன்.
அதுக்கு அடுத்தது எவனுடைய பாவங்களை மன்னிக்க சித்தமா இருக்கிறாரோ மன்னிப்பார். யாரை நேசிக்க சித்தமா இருக்கிறாரோ நேசிப்பார். தட்ஸ் ஆல். ஆமென். அடுத்தது அற்புதங்களை செஞ்சோம், அதிசயங்களை செஞ்சோம், தீர்க்கதரிசனம் சொன்னோம், விசுவாசங்களை எல்லாம் துரத்தணும்னு ஒரு 10 சர்டிபிகேட் தூக்கிட்டு போய் பரலோகத்தில் நிற்காதீங்க. இந்த சர்டிபிகேட்லாம் வேல்யூ கிடையாது. ஆமென். இந்த சர்டிபிகேட் எல்லாம் இங்கேயே நிறுத்திடுங்க. அந்த சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ இல்லை. ஆமென். போகும்போது உங்களை சீர்தூக்கி பார்த்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த இம்மைக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை வைத்துதான், பிதாவின் சத்தத்தை நாம் செய்திருக்கிறோமா இல்லையா என்பதை வைத்துதான் உள்ளே பிரவேசிக்கிற அந்த காரியம் இருக்கிறது. யோசித்துக் கொள்ளுங்கள். அடுத்து கர்த்தர் பறித்தார், யாரும் மறித்து கேட்க முடியாது. அவர் கொடுப்பார், எடுப்பார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர இந்த விஷயத்துல போய் அவர்கிட்ட போராடுறதுல நமக்கு ஒண்ணு கிடையாது. அவர் விருப்பப்பட்ட கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார். ஒரு அழலிய சொல்லுங்க. எடுக்கிறாருனாலே டபுளா கொடுக்கதான் எடுக்கிறாரு. ஒரு அழலிய சொல்லுங்க. யோபுக்கு எடுக்கும் போதே டபுளா கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சுட்டார். ஆமென். அதனால கண்டிப்பா டபுளா வரும். ஆனா லாட்டரி டிக்கெட் பிசினஸ் இல்ல, சொரண்டல் லாட்டரி இல்ல, ஒன்னு எடுத்தா 2 இலவசம் அல்ல. உண்மையா இருக்கிறவங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற பிரதிபலன் அது. ஆமென். அதுக்கு அடுத்தது என் வார்த்தையை குறித்து நீ வெட்கப்பட்ட, நானும் வெட்கப்படுவேன். இந்த விஷயத்துல என்ன கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு சுதந்திரம் இருக்குது, எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது, என்னை கம்பல் பண்ணாத அப்படின்ட்டார். அதுக்கு அடுத்தது பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய் சொல்ல, உங்க பொய்யுக்கெல்லாம் அவரை இழுத்துக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா பொய்யுரையாத தேவன் அவர் பொய் சொல்ல மாட்டார். ஆமென். ஒரு அருளிய சொல்லுங்க. அவர் மனம் மாறதுக்கு மனபுத்திரனும் அல்ல. பொய்யுக்குனே ஒருத்தர் இருக்கிறா, பிறந்து அவன் தான் உட்கார்ந்து இருக்கிறா. யோவான் 8:44 அவன் தான் கம்ப்ளீட் பொய்க்கு காரணமானவன். அவனுடைய கேரக்டர் தேவனுடைய கேரக்டரோட நம்ம எக்காலத்திலும் இணைக்க முடியாது. இருளுக்கு ஒளிக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. இருளுக்கு ஒளிக்கும் சம்பந்தமே இல்லை. அதுக்கு அடுத்தது ஆமென். பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. நோ காம்ப்ரமைஸ் வித் ஹோலினஸ். பரிசுத்தத்துல காம்ப்ரமைஸுக்கான வாய்ப்பே, சின்ன கேப் கூட ஆண்டவர் அதுல கொடுக்கல. சின்ன வாய்ப்பு, ஒரு நுழைவாயில் கூட கொடுக்கல. அதான் நான் முதலே சொல்லிட்டேன். ஆர்எஸ்சி வெயிட்டிங் லிஸ்ட் இதெல்லாம் செட் ஆகாது. ஆமென். எஸ் ஆர் நோ. டிக்கெட் இருக்கா இல்லையா? டிக்கெட் இருக்குதா உள்ளே, டிக்கெட் இல்லையா வெளியே. தட்ஸ் ஆல். அந்த பாலிசி தான். புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அடுத்தது விசுவாசம் இல்லாமல் தேவன் என்ன பண்ண முடியாது? உறவே இல்லைங்க, ஐக்கியமே இல்லைங்க, பிரியப்படுத்தவே முடியாது. நீங்க என்ன தலைகளை நின்று சர்க்கஸ் வேணாலும் பண்ணுங்க. நீங்க பண்ற சர்க்கஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டாரு. விசுவாசம் இல்லைன்னா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு போயிடுவார். ஆமென். இட் இஸ் ஆல் ஹைலி இம்பாசிபிள். ஆமென். அல்லேலூயா. தேவனால் கூடாதவைகள் அப்படின்னா செய்ய முடியாதவைகள் என்ற அர்த்தமாகாது. செய்ய மாட்டார். பிகாஸ் it is against his word and it is against his attributes and it is against his nature. அவருடைய பண்புக்கும் தன்மைக்கும் அவருடைய சுபாவத்துக்கும் எதிராக இருக்கிற எதையும் அவர் செய்ய மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களது முகவரி சகோதரர் ஏ அமுல்ராஜ், இயேசு சுகமளிக்கிறார் ஊழியங்கள், தபால் பெட்டி எண் 4607, போத்தனூர், கோயம்புத்தூர் 641023, தமிழ்நாடு, தென்னிந்தியா. செல் 9843655544. In English, Brother A. Amalraj, Jesus Heals Ministries, Post Box number 4607, Pottanur, Coimbatore 641023, Tamil Nadu, South India. Cell 9843655544. God bless you.